வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எஸ்கேஆர் தமிழ் டாக்ஸ். ஐபிஎல் 2026ல் நேற்று நடந்த மேட்ச்சில் ஒரு முக்கியமான திருப்புமுனை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, தொடர் தோல்விகளால் தோண்டு போயிருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எப்படி எதிர்கொண்டாங்க. சிஎஸ்கேவோட கோட்டையான சேப்பாக்கத்தில் நடந்த இந்த மேட்ச்சில் தல தோனியோட பட்டாளம் பழைய ஃபார்முக்கு வந்துருச்சா, சஞ்சு சாம்சனோட அந்த மிரட்டலான சதம் மேட்சை எப்படி மாத்துச்சு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோவில் விலாவரியா பார்க்க போறோம். முதல் இன்னிங்ஸ்ல டாஸ் ஜெயிச்ச டெல்லி கேப்டன் அக்ஷர் பட்டேல் சென்னை அணியை தான் முதல்ல பேட்டிங் செய்ய சொன்னாரு. ஏன்னா அது அவங்களுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா அங்க நடந்ததே வேற. தொடக்கமே அதிரடியா ருத்ராஜ் மற்றும் சஞ்சு சாம்சன் ஜோடி ஒரு அதிரடியா ஆரம்பிச்சாங்க. சஞ்சு சாம்சன் சதம் அடிக்க நேத்து மேட்சோட ரியல் ஹீரோவே நம்ம சஞ்சு சாம்சன் தான். வெறும் 56 பந்துகள்ல 115 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காம கடைசி வரைக்கும் இருந்தாரு. இது அவரோட ஐபிஎல் கேரியர்லயே 4வது சதம். அதாவது சிஎஸ்கே டீமுக்கு முதல் சதம். இளம் வீரரான ஆயுஷ் மாத்ரே இவரை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சஞ்சு கூட சேர்ந்து ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்பும் கொடுத்தாரு. 36 பந்துகள்ல 59 ரன்கள் எடுத்து டெல்லி போலர்களை நிலகுலைய வச்சாரு. ஸ்கோர் நிலவரத்தை பாத்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுல சிஎஸ்கேவோட 2 விக்கெட் இழப்புக்கு 212 ரன்கள் எடுத்து ஒரு இமாலய இலக்கை நிர்ணயிச்சிருந்தாங்க. 2வது இன்னிங்ஸ்ல டெல்லியோட போராட்டமும் சர்க்கலையும் பாத்தீங்கன்னா 213 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி களமிறங்கினாங்க. ஆரம்பத்துல KL ராகுல் மற்றும் பதும் நிஜங்கான் ஜோடி 5 ஓவர்லயே 61 ரன்கள் எடுத்து ஒரு அதிரடி தொடக்கத்தை தான் கொடுத்தாங்க. ஆனா நிசங்கா 41 ரன்ல அவுட் ஆனதுக்கு அப்புறம் மேட்ச் சிஎஸ்கே பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் தடுமாற்றம். டெல்லி அணியோட நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் எல்லாமே அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. கிறிஸ்டன் ஸ்டம்ப்ஸ் மட்டுமே தனியா போராடி 60 ரன்கள் எடுத்தாரு. ஆனா மத்தவங்க யாரும் அவருக்கு ஈடு கொடுக்கல. சிஎஸ்கே பந்து வச்ச பாத்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் நேற்று பந்து வச்சுல மிரட்டி இருந்தாரு. முக்கியமான 4 விக்கெட்டுகளை எடுத்து டெல்லி அணியோட முதுகெலும்பே உடைச்சாரு. அவருக்கு துணையா அன்சில் கம்போஜ் 3 விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தாரு. மேட்சோட முடிவு பாத்தீங்கன்னா மேட்சோட கடைசியில பாத்தீங்கன்னா டெல்லி அணி 20 ஓவர் முடிவுல 189 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இதனால சிஎஸ்கே அணி 23 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை தான் பதிவு செஞ்சாங்க. சிஎஸ்கேவோட நிலையை பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல விளையாடின 4 மேட்ச்ல 3 மேட்ச் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இது அவங்களோட முதல் வெற்றி. இப்போ 2 புள்ளிகளோட புள்ளி பட்டியல்ல 9வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. டெல்லி அணியோட நிலை பார்த்தீங்கன்னா டெல்லி அணி 4 மேட்ச் விளையாடி இருந்தாங்க. அதில் 2 மேட்ச்ல வெற்றி அடைஞ்சிருந்தாங்க, 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இது எல்லாமே சேர்த்து இது வரைக்கும் அவங்க 4வது இடத்துல இருக்காங்க. சிஎஸ்கேவோட இந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கும். சஞ்சு சாம்சனோட இந்த ஃபார்ம் சிஎஸ்கேவுக்கு பெரிய பிளஸ். ஆனால் டெல்லி அவங்களோட ஃபீல்டிங்கில் நிறைய தப்பு பண்ணாங்க. அதுதான் அவங்களோட தோல்விக்கு மிக முக்கிய காரணமே. உங்களுக்கு நேற்று மேட்ச்சில் சஞ்சு சாம்சனோட பேட்டிங் பிடிச்சிருந்ததா, இல்லை பவுலிங்கில் ஜெமி ஓவர்னோட ஸ்பெல் பிடிச்சிருந்ததா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஐபிஎல் அப்டேட்ஸ்களுக்கு நம்ம எஸ்கேஆர் தமிழ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.